the more I see how big God is, the more I find my problem becomes very small. எந்த அளவுக்கு தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய பிரச்சனை என்னுடைய கண்களுக்கு சிறியதாய் போகிறது. But the more you concentrate on your problem alone, the problem will become so big. ஆனால் உன்னுடைய பிரச்சனையை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய பிரச்சனை அப்படியே பெரியதாய் மாறிவிடும். You look at an ant through a microscope. ஒரு சின்ன எறும்பை நுண்ணோக்கியிலே பாருங்கள், மைக்ரோஸ்கோப்பிலே பாருங்கள். Very powerful microscope that will look like some big huge animal. அந்த ஒரு வல்லமை சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப்ல அந்த எறும்பை பார்க்கும்போது பெரிய மிருகத்தை போல காட்சியளிக்குது எறும்பு. You can be afraid. உன்னை பார்த்தா பயம் வந்துருச்சு. But you remove the microscope, it is a small ant. மைக்ரோஸ்கோப் எடுத்து விட்டு பார்த்தால் அது சின்ன எறும்பு. And the devil has a way of putting a microscope in front of all our problems. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கு முன்னாக பிசாசு மைக்ரோஸ்கோப்பை வைத்து காண்பிக்கிறான் நமக்கு. And shows it so big. ஏய் உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசு பாத்தியா? We are afraid. நாம் பயந்து விடுகிறோம். And shows us our sinful habits so big. நம்முடைய பாவ பிரச்சனையை பெரியதாய் காண்பிக்கிறான். We need to see how big God is. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். The biggest problem you have in your life, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய பிரச்சனை, the biggest bondage you have in your life, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய கட்டு, whatever it is, அது என்னவா இருந்தாலும் சரி, worst sinful habit you have in your life, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற மிக கொடிய மோசமான பாவ பழக்கவழக்கம், is a very small thing for God. அது தேவனுக்கு சிறியதா இருக்கிறது. And I like to use this example. நான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You've seen these ants sometimes carrying food from one corner to their little nest. இந்த எறும்பு சில சமயம் வீட்ல வந்து சில உணவு பதார்த்தங்கள் எல்லாம் அப்படியே பிச்சு கொண்டு ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய கூட்டுக்கு எடுத்து கொண்டு போகும். You'll see them in a line carrying food. அந்த எறும்புகள் எல்லாம் ஒரு லைன்ல அப்படி போயிட்டே இருக்கும். வாயில உணவை கவி கொண்டு போயிட்டே இருக்கும். பாத்துட்டீங்களா? Have you seen how much one ant can carry? ஒரு எறும்பு எவ்வளவு தூரம் பாரத்தை தூக்க முடியும் நீங்க பாத்துட்டீங்களா? Even one grain of rice is too much for that ant. அந்த எறும்புக்கு ஒரு அரிசி அதுவே ரொம்ப பெரிய பாரம். That is also too much. It may carry half a grain perhaps. அந்த ஒரு அரிசியை தூக்கிட்டு போறதே எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால உடைஞ்ச அரிசி இருந்துச்சுன்னா ஒரு கால் அரிசி அரை அரிசியை பிடிச்சி இழுத்துட்டு போகும். And is struggling. அது எவ்வளவு போராடிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. Carrying this one grain of sand. அந்த ஒரு அரிசி துண்டை தூக்கி கொண்டு அப்படியே போராடிக்கிட்டு போகுது. And while it is carrying this grain of sand, grain of rice, அப்படி அந்த ஒரு அரிசி தானியத்தை உடைஞ்ச அரிசி தானியத்தை அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது, supposing that ant tells me, அந்த எறும்பு என்னை பார்த்து சொல்லுது, brother Zach, can you please help me with this little grain of so heavy for me? இந்த அரிசியை தூக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், அவ்வளவு பாரமா இருக்கு, எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேக்குது. I want to take it right up to there. அது வரைக்கும் நான் கொண்டு போணும், என் கூட அங்க இருக்கு, அது வரைக்கும் கொண்டு போணும், உதவி செய்வீங்களா? So heavy. ரொம்ப கனமா இருக்கு, என்னால தூக்க முடியல. Brother Zach, if you can help me, please have pity on me and help me. Brother Zach, எனக்கு உதவி செய்ய முடியும்னா மனதிறங்கி எனக்கு உதவி செய்யுங்க. And I say, one grain, I can carry a whole plate for you. ஒரு அரிசியா, ஒரு தட்டு நிறைய அரிசியை கொடுத்தால் உனக்கா நான் தூக்கிட்டு போய் அங்க வச்சிருவேனே. I can carry a bag of rice for you. What are you talking about one grain? என்ன ஒரு அரிசியா, ஒரு பை, ஒரு மூட்டை அரிசி இருந்தா கூட தூக்கிட்டு போய் அங்க வச்சிருவேன். And the ant says, really, you can do that? உண்மையாலுமே ஒரு தட்டு அரிசியை தூக்கிட்டு போக முடியுமா என்று எறும்பு கேட்கிறது. I can do that. ஆம், என்னால் செய்ய முடியும். And then I take rice for that ant over there. அதுக்கப்புறம் அந்த அரிசியை தூக்கிட்டு போய் அந்த எறும்புக்காக அங்க கொண்டு போய் வைக்கிறேன். And all the other ants ask him, மற்ற எல்லா எறும்புகளும் அந்த எறும்பை பார்த்து கேக்குது, how you got so much rice over here so quickly? இவ்வளவு சீக்கிரம் எப்படி இவ்வளவு அரிசியை தூக்கிட்டு வந்துட்டீங்க? He said, one brother helped me. ஒரு சகோதரன் எனக்கு உதவி செய்தார். See, that is our testimony. இதுதான் நம்முடைய சாட்சி. You know, this big problem you are carrying is just like that one grain of rice. நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அந்த பெரிய பிரச்சனை, அது ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு அரிசி, உடைஞ்ச அரிசி தான். That some sinful habit you got, oh, it's so heavy, I can't get rid of it. உனக்கு இருக்க இந்த பாவ பழக்கம், ஐயோ இது என்ன பண்றது, இவ்வளவு பெரிய பாரமா நீ அழுத்திட்டு இருக்கே அப்படின்றது. It's like one grain of rice. அது ஆண்டவருக்கு ஒரு அரிசி குருணை தான். You say, Lord, can you please help me with this? ஆண்டவரே, எனக்கு இந்த பாரத்திலிருந்து விடுதலையாக உதவி செய்ய முடியுமான்னு கேக்குறீங்க. And the Lord says, 100 things like that I can solve. இது போல 100 இருந்தா கூட உனக்கு நான் விடுதலையாக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். Another ant cannot help you. இன்னொரு எறும்பு உனக்கு உதவி செய்ய முடியாது. But a man can help you. ஆனா ஒரு மனுஷன் உனக்கு உதவி செய்வான். And God is much bigger than me compared to me and that ant. அந்த எறும்பை பார்க்கும்போது நான் எவ்வளவு பெருசா இருக்கணும், அதை காட்டிலும் தேவன் என்னை பார்க்கல மிகப்பெரியவராக இருக்கிறார். So I glorify God when I say, God, you can do it. ஆண்டவரே உம்மாலே செய்ய முடியும் என்று சொல்லும் பொழுது நான் உண்மையாலுமே என்ன செய்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன்.